ஊழல்லாம் பத்தி விஜய் பேசலாமா? இல்ல விஜய் தூய சக்தி மேம். தூய சக்தி அப்புறம் ஏன் போய் இந்த 1,50,00,000க்கு ஃபைன் கட்டினாப்டி? 1,50,00,000 ஏன் உங்களுக்கு சார் நீங்க அரசியல்ல என்ன இந்த சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு குழி தோண்டணும். அப்புறம் நடணும் அப்படிம்பார்ல. அந்த மாதிரி இவரு நீங்க இன்னும் வரவே இல்ல. சரிங்களா? விஜயால அந்த பனையூர் வீட்ட விட்டு வெளிய வந்து 4 இடத்துக்கு எங்க பொதுச் செயலாளர் மாதிரியோ, இல்ல ஸ்டாலின் மாதிரியோ தெரு தெருவா போய் ஓட்ட கேட்க முடியுமா? முடியாது. நீங்க கேட்டா நான் வந்து மாஸ் சினிமா நடிகன். போக மாட்டேன், போக மாட்டேன். நீங்க டயலாக் பேசிட்டே இருக்கலாம். அதுதான் நடக்குமே ஒழிய, ஒரு தலைவராக அவர் இன்னும் மாறவே இல்ல. ஒரு தலைவராக மாறுறதெல்லாம் அப்படியே உடனே டக்குன்னு வந்துராது. அதுவுமே அது வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே. சில பேர் தான் தலைவரா பிறக்க முடியும். சில பேர் வந்து இங்க களத்துல வந்து போராடி, நின்னு, ஜெயிச்சு அப்படிதான் தலைவராக முடியும். இவரு சும்மா நமக்கு சினிமா பாப்புலாரிட்டி இருக்குது. சினிமா பாப்புலாரிட்டி இருக்குன்னா, அந்த சினிமா பாப்புலாரிட்டி இருந்து அது மட்டுமே ஒரு பெரிய விஷயமா இருந்தா, சிரஞ்சீவிலாம் என்னைக்கோ சிஎம் ஆயிருக்கணும்.